Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2 year பேபிக்கு ஃப்ரில்ஸ் வச்ச ஆப்பிள் ஷேப் ஃப்ராக் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்றதுக்கு நான் 1 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். 2 year பேபிக்கு ஸ்டிச் பண்றேன். ஸோ எனக்கு 1 மீட்டர் கிளாத்தே போதும். இப்போ எடுத்திருந்த கிளாத்தில் வந்து நான் ஃப்ராக்கு வந்து டாப் பீஸ் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பீஸை வந்து நான் 4 ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட லென்த்து வந்து எனக்கு 7 இன்ச்சு வேணும். கூட வந்து ஷோல்டருக்கும் கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு ஆட் பண்ணி 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கிளாத் வந்து 4 ஃபோல்டாக இருக்குது. லென்த்து வந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ லென்த்து மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ செஸ்ட்டு வச்சு நான் ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். இப்போ செஸ்ட்டு வந்து 24 இன்ச்சு. 24 இன்ச்சை வந்து 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்துடும். ஸோ செஸ்ட் மெஷர்மெண்ட் 24 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 இன்ச்சு வரும். கூட 1/2 இன்ச்சு வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலோட லென்த்தும் நான் அதே 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 4.5 இன்ச்சு ஆர்ம் ஹோல் லென்த்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ செஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 24 இன்ச்சு. ஸோ 24 வந்து கிளாத் 4 ஃபோல்டாக இருக்கனால 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 இன்ச்சு வரும். ஸோ 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இது வந்து கரெக்டான செஸ்ட்டு 6 இன்ச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து சீம் அலவன்ஸ் எதுவும் மார்க் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நம்ம எப்பவும் ஆர்ம் ஹோலுக்கு வந்து கர்வ் கொடுப்போம். இந்த ஃப்ராக் வந்து கர்வ் கொடுக்க தேவையில்லை. நம்ம ஷோல்டருக்கு வந்து இந்த இடத்துல 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஷோல்டர் கிட்ட வந்து நம்ம செஸ்ட்டு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே கிராஸாக லைன் போட்டுட்டு அப்படியே செஸ்ட்டு கிட்ட வந்து வேஸ்ட்டும் மார்க் பண்ண வேண்டாம். அப்படியே செஸ்ட்டு கிட்ட இருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நெக்கு மார்க் பண்ணணும். நெக்கோட வித்து வந்து 1.75 எடுக்கிறேன். அதாவது 1.25 இன்ச்சு நெக்கோட வித்து மார்க் பண்ணுறேன். அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2 இன்ச்சுக்கு வந்துடும். இப்போ நெக்கோட வித்து மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்கோட லென்த்து மார்க் பண்ணுறேன். நான் 2.5 இன்ச்சு வைக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 2.5 இன்ச்சுக்கு நெக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த நெக்கு வந்து பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ரெண்டும் சேமாக தான் வைக்கிறேன். ஸோ ரவுண்ட் நெக் வைக்கிறனால ரவுண்ட் ஷேப்பிங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நெக்கு அதுக்கப்புறம் இங்கே ஆர்ம் ஹோல் கிட்ட இருந்து இங்கே கிராஸ் லைன் போட்டோம் இல்லையா, அது அதுக்கப்புறம் இந்த சைடு எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ராகோட டாப் கட்டிங் வந்து இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவை வச்சு கட் பண்ணால் போதும். ஃப்ராகோட டாப் பீஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆர்ம் ஹோல் கர்வெல்லாம் இந்த ஃப்ராக்கு போட தேவையில்லை. ஃப்ராகோட கீழ்ப்பகுதி அந்த ப்ளீட்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அதோட லென்த் வந்து நான் 17 இன்ச்சு எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு உங்கள் பேபியோட லென்த் எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் மேலே வந்து டாப்க்கு 8 இன்ச்சு வச்சுக்கிட்டேன், கீழே வந்து 17 இன்ச்சு. இப்போ வந்து பாருங்கள், நான் டாப் கிளாத்தை விட இந்த கீழே வச்சிருக்க கிளாத்தோட அகலம் வந்து பெருசாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த இடத்துல ப்ளீட்ஸ் வச்சு நம்ம அந்த டாப் கிளாத்தோட ஈக்குவல் பண்ணிக்கலாம். கர்வ் ஷேப் கொடுக்கணும் இல்லையா, ஸோ லாஸ்ட்டில் வந்து 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் மேலே தூக்கி. இப்போ இங்கே ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கர்வ் மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கர்வ் ஷேப் மாதிரி வந்துடும். இப்போ நான் அதை மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணிடுறேன். கட் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மேலே வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சு அது டாப் பீஸோட ஜாயின் பண்ணிவிடுவோம். கீழே பாருங்கள், அழகாக கர்வ் மாதிரி வந்திருக்கு. ஃப்ராகோட கீழ் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ராக்ல வந்து ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம ப்ளீட்ஸ் வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வித்து வந்து 3.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். லென்த்து வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவு லென்த் இருக்கோ அந்த கிளாத்து அதை மெஷர் பண்ணி அதை விட டபுளாக இருக்க கிளாத் எடுத்துக்கோங்க. ஸோ நான் எக்ஸ்ட்ரா இருந்த எல்லா கிளாத்தையும் 3.5 இன்ச்சு வித்துக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது எவ்வளோ தேவை அப்படின்றது சொல்கிறேன். இப்போ நான் ஃப்ராகோட டாப் பீஸு, அதுக்கப்புறம் பாட்டம் பீஸு, அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கான அந்த 3.5 இன்ச்சு வித் இருக்க கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை எப்படி இப்போ ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் டாப் பீஸ் எடுத்துக்கிறேன். டாப்பில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு 2 இருக்கும். இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கிறேன். பேக்கில் வந்து நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஸ்டிச் பண்ணும்போது ஓப்பன் இருந்தால் தான் நம்ம போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ பேக் பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓப்பன் வேணும் அப்படின்றத நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 இன்ச் அளவுக்கு ஓப்பன் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக மடித்து போட்டுட்டு நான் 5 இன்ச் அளவுக்கு அப்படியே கட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓப்பனை வந்து இந்த பிசிறு இருக்கிறத ஃபினிஷ் பண்ணணும். இந்த ஓப்பன் கட் பண்ண பீஸ் வந்து பேக் சைடு திருப்பி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு வித் இருக்க லென்த்தான கிளாத் எடுத்துக்கிட்டேன் ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. டாப் பீஸ் வந்து பேக் சைடு இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த சைடு போடும்போது இந்த கிளாத்தை இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. ஸோ வி ஷேப்பில் இருக்க கிளாத்தை வந்து நல்லா விரிச்சுட்டு அப்படியே கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் அந்த பீஸையும் பேக்கோட ஓப்பன் கட் பண்ணலையே அதையும் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரேன். இப்போ இந்த இடத்துல வி ஷேப் மாதிரி போகும். ஸோ அப்படி போகக்கூடாது. அந்த சைடு வி ஷேப்க்கு போகிற கிளாத்தை அப்படியே நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரெயிட் பீஸை அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஸ்ட்ரெயிட் பீஸை.
பேக் சைடு தான் நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் பீஸை ஜாயின் பண்ணோம். இப்போ பேக் சைடு ஜாயின் பண்ண அந்த ஸ்ட்ரெயிட் பீஸை ஃப்ரண்ட் சைடு திருப்பி ஸ்டிச் பண்ணணும். 1.5 இன்ச்சு கிளாத்தை ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாதியாக மடிச்சு இப்போ நம்ம ஜாயின் பண்ண அந்த ஸ்டிச் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்ட்ரெயிட் பீஸையும் நம்ம பாடி பீஸையும் ஜாயின் பண்ண ஸ்டிச் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே அந்த 1/4 இன்ச்சு மடித்த கிளாத்தை அப்படியே வைக்கணும். பாருங்கள், நான் 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அப்படியே அந்த கிளாத்துக்கு மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ இந்த இடத்துல வி ஷேப் மாதிரி திரும்புது, அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அப்படியே 1/4 இன்ச்சுக்கு மடித்து அப்படியே அந்த கிளாத்துக்கு மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே நான் முடிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் மேலே. இப்போ நான் வந்து இந்த ஓப்பனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சைடு வந்து கிளாத் வந்து உள்ளே போகணும். நம்ம இப்போ ஜாயின் பண்ண இந்த கிளாத் ஒரு சைடு இந்த மாதிரி உள்ளே போகணும், ஒரு சைடு வந்து வெளியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு சைடு குக்கி வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து குக்கிக்கான ஐ வைக்கும் போது அந்த ஓப்பன் வந்து தெரியாமல் மறைஞ்சிடும், நம்ம குக்கி உள்ளே போயிடும். அந்த மாதிரி போகிறதுக்கு நம்ம உள் சைடு வந்து அப்படியே கீழே இருந்து கிராஸாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன் பேக் சைடு. இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த சைடு மேலே தெரியுதுல, இந்த சைடு வந்து கிளாத்து உள்ளே போயிடணும், கீழே இருக்க கிளாத் வந்து வெளியில் இருக்கணும். இப்போ உள்ளத்தல்ல இந்த கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக ஓரத்தில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பேக் சைடு வந்து ஓப்பன் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஸோ பேக் சைட் பீஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு பீஸை இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு 2 ஷோல்டரை இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணிடுறேன் டபுள் சைடும். இப்போ நான் 2 சைடு ஷோல்டரும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு ஃப்ரண்ட் சைடு திருப்புறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ஷோல்டர் ஜாயின்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ணணும். நெக்கில் வந்து பிசுறு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பாடி பீஸை வந்து கரெக்டான சைடு போட்டிருக்கேன். நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கட் பண்ணி ஜாயின் பண்ண கிராஸ் பீஸை வந்து இந்த மாதிரி பேக் சைடு வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ கிராஸ் பீஸ் இந்த மாதிரி 1/2 இன்ச்சு வெளியில் விட்டுட்டு அதை அப்படியே கீழ் சைடு மடித்து அப்படியே இங்கேருந்து 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு இந்த கிராஸ் பீஸையும் பாடி பீஸையும் ஜாயின் பண்ணணும். இப்போ நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது லாஸ்ட்டில் நம்ம நெக்கு ஃபினிஷ் ஆகும் இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் பீஸை வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் விட்டுட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே கீழே மடித்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். இப்போ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து சரியான பக்கம் வச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ அதை வந்து பேக் சைடு திருப்பணும். ஸோ பேக் சைடு திருப்புறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஸோ கிராஸ் பீஸ் இந்த மாதிரி வச்சு இப்போ ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஜாயிண்ட் ஒரே இடத்துல வச்சு படிமான தையல் ஒன்று போட்டுக்கிறேன் கிராஸ் பீஸ்க்கு மேலே. இப்போ நான் இந்த மாதிரி படிமான தையல் போட்டுட்டேன். இந்த படிமான தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு மடித்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக மடிச்சுட்டு அப்படியே ஓரத்தில் நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணி. நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ பர்ஃபெக்டாக நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நெக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே பாட்டம் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டாப் பீஸை கரெக்டான சைடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பாட்டம் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து இப்போ பாட்டம் பீஸ் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்து இந்த கிளாத் 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே நம்ம ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த பாட்டம் கிளாத் வந்து அகலம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த அகலத்துக்கு அப்படியே ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு நான் 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணுறேன். கிளாத் அதிகமாக இருந்ததுன்னா ப்ளீட்ஸ் அதிகமாக வைங்க, கிளாத் கொஞ்சமாக இருந்ததுன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ப்ளீட்ஸ் வைங்க. நான் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு ப்ளீட்ஸ் வச்சு அப்படியே இந்த பாட்டம் பீஸை வந்து ஜாயின் பண்ணுறேன் டாப் பீஸோட. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டில் முடியும் போது அந்த பாட்டம் பீஸும் டாப் பீஸும் ஒன்றா ஈக்குவலாக முடியுது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் எல்லாத்தையும் ப்ளீட்ஸ் வச்சு அப்படியே நான் கரெக்டாக முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த பாட்டம் பீஸையும் டாப் பீஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. பாட்டம் பீஸில் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரண்ட் சைடு திருப்பி காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ப்ளீட்ஸ் வரும், கீழே வந்து அழகாக கர்வ் ஷேப்பில் கட் பண்ணது அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் இந்த டாப் பீஸையும் பாட்டம் பீஸையும் நான் அதே மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த சைடும் ப்ளீட்ஸ் வச்சு இந்த பாட்டம் பீஸை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடும் நான் வந்து டாப் பீஸையும் பாட்டம் பீஸையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த ப்ளீட்ஸ் வச்சு இந்த சைடு வந்து ஃப்ரில்ஸ் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணணும்.
இப்போ ஃப்ரில்ஸ் வைக்கிறதுக்காக நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃப்ரில்ஸோட கிளாத் வேணும் அப்படின்றத மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இன்ச் டேப் எடுத்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபுல்லாக மெஷர் பண்ணுறேன். இப்போ இந்த ஷோல்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படியே ஃபுல்லாக இந்த மெஷர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஷோல்டர் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துக்கிட்ட வரைக்கும் மெஷர் பண்ணி முடிக்கணும். இப்போ நான் வந்து மெஷர் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷோல்டர் கிட்ட வரைக்கும் வந்துட்டேன், ஸ்டார்ட் பண்ண எடுத்துக்கிட்டே வந்துட்டேன். இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ச் டேப் ஃபுல்லாக மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நான் இந்த இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணுறேன். அப்போ 2 இன்ச் டேப் அளவுக்கு வருது. அப்போ எனக்கு 120 இன்ச்சு வேணும். ஸோ 120 இன்ச்சு கிளாத் வேணும் அப்படின்னா அதை நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படின்னா அதை விட டபுளாக கிளாத் எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவு வருதோ அதை விட டபுளாக கிளாத் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ எடுத்திருந்த கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து 1/2 இன்ச்சுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன், இன்னொரு சைடு வந்து நம்ம ஃப்ராகோட ஜாயின் பண்ணணும். இப்போ ஃப்ராக் பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ராக் பீஸ் எடுத்துட்டு ஸோ ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல இருந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிற அந்த கிளாத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுடுங்க ஜாயின் பண்ணாமல். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி 1/2 இன்ச்சு கிளாத்தை ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறத்துலேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். ஜாயின் பண்ணும்போது அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ப்ளீட்ஸ் வைங்க. சப்போஸ் உங்களுக்கு கிளாத் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா சின்ன சின்னதாக குட்டியாக ப்ளீட்ஸ் வைங்க. ஸோ உங்களுக்கு கிளாத் எந்த அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வைங்க. ஃப்ராக் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து இன்னொரு சைடு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த சைடு வர வரைக்கும் அப்படியே ப்ளீட்ஸ் வச்சு வச்சு பண்ணிடுறேன். இப்போ ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரும்போது லாஸ்ட்டில் முடியும் போது அதே மாதிரி 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் விட்டிங்களா 1/2 இன்ச்சு கிளாத்தும் அதையும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் விட்டு 1/2 இன்ச்சு கிளாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி பிடிச்சி ஜாயின் பண்ணிடணும் லாஸ்ட்டில். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ப்ளீட்ஸ் வச்சு அந்த கிளாத்தில் வந்து ஓப்பன் எதுவும் இருக்காது. இப்போ இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாருங்கள், இந்த ப்ளீட்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த ஃப்ராக் ஃபுல்லாகவே நான் ப்ளீட்ஸ் பிடிச்சி அந்த கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ப்ளீட்ஸ் பிடிச்சி கிளாத் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ராகோட ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ப்ளீட்ஸ் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஃப்ராகோட சைடு ஜாயின் பண்ணணும். ஃப்ராகோட சைடு எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம கஃப்தான் ஃப்ராக்ல ஜாயின் பண்ணுவோம் இல்லையா மேல் சைடு. ஸோ அங்கே மேல் சைடு தான் வச்சு ஜாயின் பண்ணுவோம். இது பேக் சைடு வச்சு நம்ம சைடெல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது. இப்போ மேல் சைடு இருக்குல்ல ஃப்ரண்ட் சைடு, அந்த ஃப்ரண்ட் சைட்லேயே தான் நம்ம இந்த ஜாயிண்ட் வந்து கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஷோல்டர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஆம்ஹோல் எந்த அளவோ அந்த அளவு வச்சுக்கோங்க. எனக்கு ஷோல்டர் கிட்ட இருந்து ஆம்ஹோல் வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 5 இன்ச்சு லென்த்து இந்த இடத்துல வருது. ஸோ அந்த மார்க் பண்ணிக்கிட்டேன். எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ப்ளீட்ஸ் வச்ச கிளாத் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஆம் ஹோல் மார்க் கொடுத்துட்டோம். கீழே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ எது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கர்வ் ஷேப் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் அந்த கர்வ் ஷேப் வந்து அழகாக தெரியும். இப்போ பாருங்க, நான் ஆம் ஹோல் மார்க் பண்ண இல்லையா, ஆம் ஹோல் லென்த் மார்க் பண்ண இல்லையா 5 இன்ச்சு அந்த மார்க்கிங் கிட்ட இருந்து ப்ளீட்ஸோட கிளாத் ஜாயின் பண்ண அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட் கிட்டே தான் அந்த ஓரத்துலேயே தான் அப்படியே நான் ஸ்டிச் பண்ணுறேன் சைடு. ஸோ அப்படியே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கர்வ் ஸ்டார்ட் ஆகிற இடம் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி லாக் ஸ்டிச் போட்டு நான் எடுத்துடுறேன் கிளாத்தை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் கீழே வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் சைடெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். சைட்லேயும் இந்த இடத்துல ஓப்பன் எதுவும் இருக்காது. ஸோ ஸ்டிச்சு மேலேயும் எங்கேயும் தெரியாது. அதே மாதிரி இந்த சைடும் ஆம்ஹோல் மார்க் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம அந்த சைடு எந்த அளவுக்கு லென்த்தில் ஜாயின் பண்ணியிருக்கோமோ ஸோ அதே அளவு லென்த்தில் இந்த சைடு ஆப்போசிட் சைடும் நம்ம அந்த மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி 2 சைடும் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல சைடு ஜாயின் பண்ணது தெரியாது. கீழே பாருங்க, அந்த கர்வ் ஷேப் கிட்ட ஜாயிண்ட் எதுவும் இல்லாமல் அழகா இருக்கு. இப்போ நம்ம இந்த ஆப்பிள் ஃப்ராகோட ஸ்டிச்சிங் வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ராகோட ஃபுல் வியூ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே அழகா அந்த கர்வ் ஷேப் அழகா வந்திருக்கு. அந்த ஃப்ரில்ஸ் வச்சதெல்லாம் அழகா இருக்கு. ஸோ பேபிஸ்க்கு போட்டால் இன்னும் அழகா இருக்கும். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.